6 படை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர் சோலை. முருகன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாங்கிற தன்னோட கேள்வியால் ஔவையாரையே சோதித்த ஒரு இடமும் கூட. ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு பர்சனலாகவே இந்த ஒரு பயணம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பசங்க கூட போயிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான மலை கோவில், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு முருகன் கோவிலை பார்த்தும் அதோட அழகை ரசிச்சுட்டும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நல்ல தருணத்தை ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பக்காவாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரையோட ஒரு புகழ்பெற்ற இடமான யானை மலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பஸ்ஸில் சும்மா ட்ராவல் பண்ணும்போது நான் கேப்சர் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, மதுரைனாலே ஒரு தனி அழகு தான்ல. அப்படியே வாங்கலாம், இந்த அழகான பழமுதிர் சோலை கோயிலோட அழகை சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த இடத்த பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் அதோடு சேர்த்து இந்த கோவிலோட புராணங்களையும் சேர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கு. அதுல பணம் கொடுத்து நம்ம டிரைவர் அண்ணா டிக்கெட் எடுக்கிறாரு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலோட அடிவாரத்துல அழகர் கோவில் இருக்கு. அதுல இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு மலைப்பாதையை கடந்து போய் தான் பழமுதிர் சோலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலையே நம்மளால பார்க்க முடியும். இந்த தூரங்களை கடந்து கோயிலை போய் பார்த்துட்டு வரதுக்காக கவர்மெண்ட் சார்பிலையும் இந்த கோயிலோட நிர்வாகத்தின் சார்பிலையும் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது பஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல வரேன். இதையும் தாண்டி நீங்கள் சொந்தமாக வேனோ இல்லை பஸ்ஸோ எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தனியாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு கட்டணம் 20 ரூபா, காராக இருந்தால் 50 ரூபா, வேனுக்கு 100 ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம டிரைவர் அண்ணா முன்னாடியே டிக்கெட் எடுத்தார். இந்த கோயிலுக்கு வர விருப்பம் உள்ளவங்க முதல்ல இந்த கோயிலோட டைமிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, சாயங்காலம் 6 மணி போல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடிக்கடி அழகர் கோவிலுக்கு பஸ் வசதி இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் அழகர் கோவிலுக்கு வந்துடுங்க. அழகர் கோவிலிருந்து பழமுதிர் சோலைக்கு எப்படி வரணும்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அதுக்கும் பஸ் வசதி அடிக்கடி இருக்குது. மதுரையிலிருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பழமுதிர் சோலை கோவில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முருகனோட 6 படை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சோலைமலைன்னும் இது அழைக்கப்பட்டு வருது. அதாவது ஔவையாரை பற்றி நம்ம நல்லாவே தெரியும். அவ்வளோ புகழ்மிக்க ஔவையாரையே முருகன் சோதித்த இடம் தான் இந்த பழமுதிர் சோலைன்னு சங்க காலத்திலிருந்து இன்றளவும் சொல்லப்பட்டு வருது. இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலோட ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகனோட 6 படை வீடுகளில் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன் தன்னோட மனைவிகளான வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. இப்போ நாம் நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் பார்க்க கொஞ்சம் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் என்னையும் தாண்டி எனக்கு பின்னாடி இருக்க அந்த மரங்களை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான இயற்கை சூழலுங்க. கூடவே என்னோட பசங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த மொமெண்ட்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த கோயிலோட தலைவர்களை பற்றி பார்த்தோம்னா, புலவர்களுக்கு எப்பயுமே ஒரு கௌரவம் இருக்கும், நான் தான் பெரிய ஆளு அந்த மாதிரி. அதுபோல் ஔவையாருக்கும் தமிழ் புலமையில் என்னை விட பெரியவங்க யாரும் இல்லைங்கிற ஒரு கௌரவம் இருந்தது. அந்த டைமில் இந்த பக்கமாக அவங்க நடந்து வரும்போது ஒரு மரத்து மேலே ஏறி முருகன் உட்காந்துருந்தாரு. அந்த டைமில் எனக்கு பசிக்குது, ஒரு பழம் பறித்து போடுங்கன்னு முருகனை கேட்கும்போது முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார். எனக்கு சுடாத பழம் தான் வேணும்னு ஒரு கர்வத்தோடு சொல்லும்போது அவர் கிளையை உலுக்கி விட்டார். மணலில் விழுந்ததை ஔவையார் ஊதி ஊதி தொடச்சாங்க. அப்போ முருகன் கேட்டார், இதை ஏன் ஊதி ஊதி பார்க்குறீங்க, இது என்ன சுட்ட பழமா அப்படின்னு கேட்ட உடனே ஔவையாரோட கர்வம் தெளியுது. இப்படி தான் ஔவையாரை முருகன் சோதிச்சாருன்னு சொல்லப்பட்டு வருது. இவ்வளோ சின்ன வயசுள்ள ஒரு குழந்தை என்னையே சிந்திக்க வச்சுட்ட, கண்டிப்பாக நீ ஒரு மனித குழந்தையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ஔவையார் சொல்ல, உடனே மரக்கிளையிலிருந்து கீழே குதிச்ச முருகன் தன்னோட சுய ரூபத்தை ஔவையார் முன்னாடி காட்டுறாரு. உடனே பதறி போன ஔவையார், கந்தா இது உன்னுடைய செயலா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சிப்படி ஔவையாருக்கு முருகன் நாவல் பழங்களை உலுக்கி விட்டதாகவும் அந்த
நாவல் பழ மரம் இன்றளவும் அந்த கோயில் வளாகத்தில் இருக்கு. அந்த மரத்தையே இந்த கோயிலோட தலவிருட்சமா பாதுகாத்து வணங்கிக்கிட்டும் வராங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் தாங்க இது. இருந்தாலும் இந்த கோயிலோட அமைப்பும் இது அமைஞ்சிருக்க இடமும் அவ்வளோ அழகா இருக்கு. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆவணி பூரணத்தில் வருஷாபிஷேகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் இது எல்லாமே இந்த கோயிலில் கொண்டாடப்படுற சிறப்பான விழாக்கள். இந்த கோயிலில் செய்யப்படுற முக்கியமான பிரார்த்தனைகளை பற்றி பார்ப்போமா? திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த கோவில் வந்து சிறப்பு பிரார்த்தனை வைக்கிறாங்க. அது நிறைவேறதுக்கு அப்புறம் முருகனுக்கு பாலாபிஷேகமும் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. மாமா சும்மா கேஷுவலாக சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைக்கிறாரு. இப்போ நாம நின்றுகிட்டு இருக்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் சோலைமலை முருகன் கோவிலும் அழைக்கப்பட்டு வருது. பழமுதிர் சோலைங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அடர்ந்த மரங்களுடைய காட்டுப்பகுதிகளை தன்னோட நிலப்பரப்பாக கொண்ட இந்த கோவிலை வாழ்க்கையில் ஒரு டைமாவது வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது நம்ம திருச்செந்தூர் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். சாமி